இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை செய்ய போகிறோம். ரவா தோசை. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்குது இந்த தோசை. வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவை, 1 கப் ரவையை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் கோதுமை மாவு. இப்போ இதை நல்லா நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட 1/2 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக சர்க்கரை. உங்களுக்கு தோசை சுடும்போது நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மாவு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். நான் பேன் வச்சுருக்கேன். நல்லா மெல்லிசாக ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரவா தோசை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்த தோசையை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கேஸை நீங்கள் ஸ்லோலே வச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு தோசை. தோசை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம்.